அட்டகாசமான சுவையில் ஈஸியாக சிக்கன் ரோஸ்ட் செஞ்சுருவோமா? ஒரு கடாய் சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் 3 பல்லாரி, 2 பச்சை மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாக தண்டிக்கு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு குக் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான சிக்கன் கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு சிக்கன் ரோஸ்ட் கிடைக்கணும்னா நீங்கள் மூடி போடாமல் பக்கத்துல இருந்தே ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கோங்க. இறக்க முச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. அருமையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.